அருள் தந்தையே, உங்கள் உரை மிகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. எனது கேள்வி என்னவென்றால், இன்றளவும் நீங்கள் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை பற்றியும் நீசே சங்கத்தை பற்றியும் இன்று நாம் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இரண்டு சங்கங்களையும் இன்றும் நாம் மக்கள் அளவில் கொண்டு சேர்க்கவில்லை. காரணம், இரண்டு காரணிகளாக நான் பார்க்கிறேன். ஒரு காரணி என்னவென்றால், நமது குருக்களுக்கு இதை பற்றிய தெளிவான புரிதல் இல்லையா என்று ஒரு காரணியாக இருக்குமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை என்றால் குருக்களாகிய நாம் நம்மிடம் உள்ள அதிகாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதற்காக இதை கொண்டு சேர்த்தால் நமது அதிகாரம் பறிப்போய்விடுமோ, இல்லை நம்மளோட ஃபியூடலிசம் மாறிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் குருக்கள் இதை மறைச்சு வைக்கிறாங்களா? ஆரோக்கியராஜ், நல்ல கொஷின் அது. இன்னும் மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கல தான். ஹென்ரி நோவான், பெரிய ஸ்பிரிச்சுவல் ரைட்டர், ஐ நீட் நாட் இன்ட்ரடியூசிங் ஹியர். அவர் டு யூ லவ் மீன்னு கேட்குறாருல ஜீசஸ், இது பீட்டரை பார்த்து டு யூ லவ் மீ 3 வாட்டி கேட்குறாரு. நீங்கள் அதுக்கு ஆன்சரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நியூ கிறிஸ்டியன் லீடர்ஷிப்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. 3க்கும் 3 வித்தியாசமான வெர்பை பயன்படுத்துகிறாரு. ஆனால் பார்த்தா நம்மளுக்கு அது அந்த நுவான்ஸ் தெரியாது, அதை படித்தா தான் தெரியும். அப்போ 3க்கும் என்ன சொல்ல, ஃபீட் மை லேம்ப், லுக் ஆஃப்டர் மை ஷீப் அண்ட் ஃபீட் மை ஷீப் அப்படின்னு வரும். 3க்கும் வித்தியாசம் என்ன, பெரிஃபரியில் இருக்கிறவங்க நீங்கள் என்னை கொண்டு போய் சேர்க்காதவங்க, அவங்க முக்கியம். ஏற்கனவே இருக்கிறவங்க, அவங்க முக்கியம். அந்த மாதிரி 3 நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னா இன்னும் கொண்டு போயவே சேர்க்கலை அப்படின்னு. அது நம்மளுடைய ஃபியூடலிசத்தினுடைய இது இல்லை. ஒன்று ஆர்வம் இல்லாத தன்மைக்கு பல காரணங்கள். ஒன்று செலிபஸி. அது எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு கல்யாணம்லையே நினச்சிக்கிட்டே ஆர்வம் போயிடுது, ஆர்வம் வேறு எங்கேயோ போயிடுது. அப்படியே அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, ஆனால் உலகமே உன்னை லவ் பண்ணுது நீ ஆஸ் அ லீடர் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் புது ட்ரபதோர்ஸ்ன்னு பேர், ட்ரபதோர்ஸ் அல்லது தெருமுனை பிரச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க யூரோப்லலாம். அந்த மாதிரி வழிகளெல்லாம் யுக்திகளெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி இதெல்லாம் கொண்டு போகலாம். அதை கான்க்ரீட்டாக ஆக்ஷனில் காமிக்கணும். ஐ பிலீவ் இன் ஒன் காட் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் ஐ பிலீவ் இன் ஒன் காட்னு சொல்கிறதுல என்ன இருக்குது அர்த்தம்? அதை ஐடல் வர்ஷிப் இருக்குது, இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது. ஆற்றல்களே எங்களுக்கு ஆண்டவராகுக அப்படின்னு, மூட நம்பிக்கைகளே எங்களுக்கு ஆண்டவராகுகன்னு சொல்கிற சமுதாயத்தில் ஆண்டவர் தான் எங்களுக்கு ஆற்றல்னு நம்ம எப்படி எடுத்து சொல்கிறதுன்னு நீங்கள் தான் இன்னோவேஷனாக கண்டுபிடிக்கணும். அது ஃபியூடல் அந்த மென்டாலிட்டி, அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஆர்வ கோளாறு, அதுக்கு புதிய யுக்திகளை ஒருத்தர் மற்றவங்களை பாராட்டணும். கொஞ்சம் பாராட்டி தான் என்கரேஜ் பண்ணி ரெக்கக்னேஷன் பண்ணி, இந்த ஆயர்கள் மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற சாமியார்களும் என்கரேஜ் பண்ணி விடணும். நிறைய ப்ரிஜுடிசஸ்னாலே வி சஃபர் விக்டிம்ஹுட் இந்த டயசன் லெவல். நன்றி. மிக நேர்த்தியாக இந்த உரை அமைந்திருந்தது. தொடக்க உரையே நமக்கு நாம் செல்ல வேண்டிய பாதையை நமக்கு காட்டியிருக்கிறது, நம்முடைய பார்வைகளை தெளிவாக்கி இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை அறிக்கை ஓடுகளம் போன்றது. இந்த ஓடுகளத்தில் நின்று கொண்டிருக்கலாம், பலர் அப்படி நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து டேக் ஆஃப், உயர்ந்து பறப்பதற்கும் யாரும் நம்மை தடை செய்வதில்லை. குறிப்பாக மறைமாவட்ட பணியாளர்களை யாரும் தடை செய்வதே இல்லை. ஆயர்களுக்கு நம்மை பற்றி என்ன நாம் செய்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பது பற்றி அக்கறையும் இல்லை, தெரிந்து கொள்வதற்கான அவர்களுக்கு முயற்சி எடுப்பதும் இல்லை. அது நமக்கு சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் பறக்கலாம், இல்லை ஆடுகளத்தில் நின்று கொண்டிருக்கலாம். அந்த விதத்தில் இன்று தந்தை அவர்கள் நமக்கு ஏராளமான கருத்துக்களை விதைகளாக தூவி இருக்கிறார். ஆர்கே எப்போதுமே அப்படி நல்ல சிந்தனைகளை, ஆழமான கருத்துக்களை தூவி செல்வது வழக்கம். இன்றும் அவர் அதையே செய்திருக்கிறார். எனவே நாம் எல்லோருமே அவரை பாராட்டுகிறோம், அவருக்கு நன்றி.